முறையான ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று சொன்ன தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்ற கோரி சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் ஆண்டிப்பட்டியில் முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து போராட்டம். பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் ஒப்பாரி போராட்டத்தால் ஆண்டிப்பட்டியில் பரபரப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தேனி சாலையில் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் முறையான ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு ஓய்வு பெற்ற மூத்த ஊழியர் தனுஷ்கோடி தலைமை தாங்கினார். போராட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் கருப்பு துணியால் முக்காடு போட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பாரி வைத்து கோஷங்கள் எழுப்பினார்கள். போராட்டத்தில் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு முறையான சிறப்பு பென்ஷன் அகவிலை படியுடன் சேர்த்து 6750 ரூபாய் வழங்க வேண்டும். ஓய்வூதியம் முறைப்படுத்தப்படும் என்று திமுக அரசு சொன்ன தேர்தல் வாக்குறுதியை உடனே நிறைவேற்ற வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி 2.57 காரணியால் 1500 ரூபாய் பெருக்கி திருத்தி அமைத்திட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பெண்கள் முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் செய்த போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு மக்களுக்கும் தேனி மாவட்ட ஆண்டிப்பட்டி பகுதி மக்களுக்கும் தெரிவிக்கும் வண்ணமாக இன்று நடைபெறும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியம் 1750 வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் 200 இடங்களிலும் தேனி மாவட்டத்தில் கடந்த காலத்திலே நடந்த நிகழ்வு உங்களுக்கு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நடந்த நிகழ்வு உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாகவே நினைவிருக்கும். அந்த அடிப்படையில் நேற்றைக்கும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. குறைந்தபட்சம்